Am I loud and clear? நல்லா விளங்குது? Okay. Great. Okay, now first thing first. Okay, first thing first. முதல்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மனதளவுல நல்ல சந்தோஷத்தோட இருக்கீங்களா? கோபி மட்டும் தான் சிரிக்கிறாரு, ஒரு சில லேடி ஏஜென்ட் சிரிக்கிறீங்க. முதல் விஷயம், லைஃப்ல எது இருக்கோ இல்லையோ முதல்ல உங்ககிட்ட சந்தோஷம் இருக்கணும். அந்த சந்தோஷம் இது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அந்த விஷயம் இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், ஒரு பொருள் அடைஞ்சாதான் சந்தோஷமா இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, அப்படின்னா என்ன ஆயிரும்னா இட் வில் பி a temporary thing. ஓகே, being in a joyful mode, being happy, அது உங்களோட பர்த் ரைட்டா இருக்கும். The same goes to being success is your birthright. ஓகே, அதனால மொதல் விஷயம் எது இருக்கோ இல்லையோ, first and foremost we got to be thankful to God, thankful to our ancestors and all our colleagues, our leaders, our gurus. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா நிம்மதியா, மெயினா கோவிட் எதுவும் எஃபெக்ட் பண்ணாம நம்ம இருக்கிறதுக்கே நம்ம கோடான கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். உண்மையா இல்லையா? ஸோ அதுக்கு முதல்ல பி கிரேட்ஃபுல், சே தேங்க்ஸ் இன் யோர் ஹார்ட். ஓகே, கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த கிராட்டிடியூட் மோடில் போயிட்டாலே என்ன ஆயிரும்னா we will actually start to count each and every blessings. நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு லைஃபோட சிச்சுவேஷனில் we will start to count our blessings. ஓகே, ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கே we must be very very grateful. பட் இருந்தும் நம்மள நிறைய பேர் sometime we feel down or we feel disturbed, we feel stressed out or we feel, even some of us feel depressed. என்ன காரணம் அப்படின்னா because we don't know how to manage ourselves. Okay, if at all I'm lagging, please anyone notify me, because I can see some of the videos are missing and coming in. Am I clear? Okay, Yes. Okay, thank you. So now first thing first, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்கறத அழகாக எழுதி வச்சுங்க. MCO, மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் அதோட 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன், 3 டிஃப்ரெண்ட் அப்ரிவேஷன் கொடுக்க போகிறேன். அதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்க போகிறோம், அதை நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் more cases online. இது one of the agent shared with me during one of our meeting. more cases online, MCO னா more cases online. இந்த செட்டிங்கை முதல்ல நீங்கள் போடணும். MCO னா we are going to get more cases online. வீட்டில் உட்காந்துக்கிட்டே நிறைய கேசஸை செய்ய போகிறோன்றத முதல் ஸ்டெப் செய்யணும். இது ஃபர்ஸ்ட் மீனிங். ஐயோ, ஓகே. செகண்ட் ஒன், more cash on the way. more cash on the way. ஓகே, இது என்னோட மிஸ்ஸஸ் கொடுத்தாங்க நேற்று நைட்டு. நான் கேட்குறப்ப whenever I want ideas I always ask around. Okay, I will never be shy. And the third one என்னோட eldest daughter கொடுத்தாங்க நேற்று. manage cash orderly. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், especially during this kind of trying times. இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் ஆர் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நம்ம ஊர் பூரா இப்போ இந்த பாலிசி எடுங்க, அந்த பிளான் எடுங்க எல்லாம் நம்ம சொல்கிறோம். பட் நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஸை ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறோமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. Until today, many agents, they don't hold a proper policy. They don't upgrade their medical card. They don't even have even $500,000 or $1 million of sum assured for their own life. இந்த கேட்டகரியில் நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சொந்த பாலிசி எடுத்தாங்க. ஓகே, பாலிசி எடுக்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்ட் மட்டும்தான். பட் வாட் அபவுட் யூ அதர் கேஷ்? அதர் கேஷ் எல்லாமே மினிமம் பார்த்தா கூட ஒரு 6 months ரிசர்வ் ஆர் மேக்ஸிமம் 1 year ரிசர்வ் உங்ககிட்ட இருக்கணும். அது உங்ககிட்ட இருக்கா? நம்மளோட லைஃப்ல I can say 90% of our challenges is actually deeply rooted with finance. Sometime ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பும் சரி, ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸும் சரி, நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அதோட டீப் ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ ஃபைனான்ஸ். அப்போ கேஷ் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு ஒரு இன்ஜினியருக்கு ஒழுங்காக தெரியல, இல்லை ஒரு டாக்டருக்கு ஒழுங்காக தெரியல, அல்லது ஒரு டீச்சருக்கு ஒழுங்காக கேஷ் மேனேஜ்மெண்ட் தெரியலனா கூடி மன்னிச்சு விட்டுறலாம். ஏன்னா அவங்க வேற என்வாயரன்மெண்ட்ல வேற சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க.
ஆனால் ஃபைனான்ஷியல் அட்வைசரானு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு, லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு வச்சுக்கிட்டு, ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் பிளானர்னு வச்சுக்கிட்டு, நல்லா கொட்டை எழுத்துல வந்து இந்த என்ன நேம் கார்டெலாம் போட்டுட்டு நம்ம வந்து பிச்சைக்காரனா சுற்றி இருந்தோன்னா இதுதான் ஆக கேவலமான விஷயம். புரியுதானா சொல்கிறேன்னு? அதுக்காக ஓவர் நைட் ஒபாமாவெல்லாம் ஆக வேண்டாம். ஓகே, தில்லுமுள்ளுலாம் பண்ணி நம்ம சம்பாதிக்க வேண்டாம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து host, I think someone is trying to share something, so can you cancel that? Okay, thank you. Okay. So ஏன்னா இப்போ நீங்களாம் ரியாக்ஷன் கொடுக்குறப்ப தான் எனக்கு தெரியுது நான் பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகுதான்னு. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ பை நாட் டர்னிங் ஆஃப் யுவர் வீடியோ. ஓகே, வெரி நைஸ். ஓகே, வெரி நைஸ், தேங்க்யூ. ஸ்டில் நிறைய பேர் இன்னும் ஆன் பண்ணாமல் இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதனால வந்து மேனேஜிங் யுவர் கேஷ், ப்ளீஸ் லேர்ன் டூரிங் திஸ் டைம்ஸ். இந்த டைமில் வந்து none of us are like so busy as in unless you are working from home, you are a part-timer, yes I agree. The rest of you ரொம்ப டைம் ஃப்ரீயாக இருக்கும், பட் அந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது தான் இப்போ மேட்ரு. ஓகே, ஸோ அதில் வந்து இந்த 3 MCOவோட அப்ரிவேஷன் நியூ மீனிங் நான் கொடுத்ததை வந்து எழுதி அழகாக ஒட்டி வச்சுருங்க உங்களோட ரூமில். more cases online, more cash on the way, and manage your cash orderly. கேஷை வந்து அழகாக அதோட ஃபைனான்ஷியல் டிப்ஸ் ஆகட்டும், so many things are available online. You can ask your leaders. ஓகே, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. அதோட பேசிக் கான்செப்ட் எடுத்து you evaluate yourself first even before you go and advise the people out there, the public. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏன் வந்து இப்போ இந்த MCO டைமில் வந்து நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க? ஃபர்ஸ்ட் திங் இஸ் பீப்புள் லூஸ் ஜாப். செகண்ட் திங் வந்து லூஸ் ஜாப்னா அதோட ஹிடன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தே ஆர் லூசிங் த சோர்ஸ் ஆஃப் இன்கம். டைட்டில் போகிறனால அந்த கம்பெனியில் என்னால் பணியாற்ற முடியலையே அந்த வருத்தத்தில் யாரும் இல்லை. வேலை போச்சுன்னா அங்கே வந்து சம்பளம் போச்சு, சம்பாத்தியம் போச்சு. தே ஆர் லூசிங் த சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதனால தான் நிறைய இஷ்யூஸ். அப்போ we have a powerful contract to help to solve these situations. லேட்டர் இதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து 3 சப்ஜெக்ட் நான் பேச போகிறேன். ஓகே, 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறேன். அந்த 3 சப்ஜெக்ட்ஸ் அழகாக எழுதிங்க. லாஸ்ட் பார்ட் தான், 4th சப்ஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டூல்ஸ். ஓகே, இது சிலது வந்து மேபி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், சிலது வந்து ஏற்கனவே நீங்கள் கேட்ட விஷயங்களாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் வந்து என்னன்னா வந்து நான் அன்னைக்கு கூட என்னோட ட்ரைனிங்கில் வந்து ஒரு கோட் சொன்னேன். என்ன சொன்னேன்னா வந்து இதையும் எழுதி வச்சுக்கலாம், நீங்கள் முடிஞ்ச ஆட்டோ பின்னாலையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, knowledge which is not put into right use, knowledge which is not put into right use is garbage. நீங்கள் பல செமினார் அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம், பல மீட்டிங் போயிருக்கலாம், பல ஸ்பீக்கர் பேசுறதை கேட்டுக்கலாம், நல்லது. ஆனால் மிகவும் நல்லது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தையாச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி அதில் தான் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து தோற்று போயிடுறோம். ஓகே, ஸோ அதனால் வந்து knowledge which is not put into right use is garbage. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு, என்னோட ஆதங்கம் என்னன்னா, இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களோட லைஃப்பை ஷேப் பண்ணுறதுக்கு, உங்களோட ஃபியூச்சரை ஷேப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ண முடியும்னு உட்காந்து யோசித்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள். இஸ் தட் ஓகே? ஓகே, ஸோ வித் டிவைன் கிரேஸ் ஐ வில் ஷேர் மூவ் டு மை நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் வந்து நம்ம இல்லாமல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரமே நம்ம தான், தெரியுமா? ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எதை பற்றி இப்போ ஷேர் பண்ண போகிறேன்னா, த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யோர் செல்ஃப். இன்னைக்கு நம்ம யாருன்னு தெரியாதனால தான் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம். யாரெல்லாம் வந்து அவங்க கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னு உணர்ந்துட்டாங்களோ, they become aware means you can see their life changing. And very often in our business we can see people who have taken control over their life. That means they determine everything. அப்படின்னா என்னன்னா, அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, ரெண்டாவது அவங்க கிட்ட உள்ள டேலண்ட்டை பற்றி தெரிஞ்சிருச்சு, what they are capable of.
இப்போ யாரெல்லாம் கேன் சே about 80% ஸ்டில் வந்து ஒரு சஃபரிங் மோடில் இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரகிளிங் மோடில் இருப்பாங்க. அவங்களாம் இன்னும் வந்து அவங்கள பற்றி டிஸ்கவர் பண்ணல. நம்ம எடுத்த உடனே போய் ப்ராடக்ட் படிக்கிறதோ அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் படிக்கிறது வந்து ரெண்டாவது தெரியுமா, அது வந்து செகண்டரி, இட்ஸ் நாட் பிரைமரி. பிரைமரி திங் இஸ் ஆல்வேஸ் த ஒர்க் யூ டூ விதின் யோர் செல்ஃப், அபவுட் யோர் செல்ஃப். அப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துல வந்து சீனியை கொட்டுறோன்னு வச்சுப்போம், ஒரு இனிப்பான விஷயத்தை வச்சா யார் வருவாங்க? சின்னதாக ஒருத்தர் வருவார், அவர் பேர் வந்து எறும்புன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட கேள்வி, இதை தயவு செஞ்சு நல்லா கேளுங்க. அங்கே எறும்புக்கு தேவையான அந்த சீனி இருக்குன்னு எறும்புக்கு யார் தந்தி கொடுத்தாலோ இமெயில் பண்ணாலோ இல்லை மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில், இந்த லொக்கேஷனில் சீனி இருக்கு அப்படின்னு யார் கொடுத்தா? அப்போ அதுக்கு வந்து ஒரு அறிவு கூடி இருக்கா எனக்கு தெரியல, மேபி கால அறிவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கே வந்து எப்படி வந்து அதோட இறையை தேட தெரியுது? த சேம் திங் ஒரு தேனீக்கு தெரியுது, அதுக்கு தேவையான தேன் வந்து எந்த மலரில் இருக்குன்னு அதுக்கு தெரியுது. இன்னொன்று, ஒரு மலரில் எடுத்துட்டா அந்த மலரை திருப்பி எடுக்காது தேனி. அந்த பீ வந்து டு நாட் டேக் த ஹனி ஃப்ரம் த சேம் ஃப்ளவர் அகெயின். எப்படி இந்த டிசைன் இந்த காஸ்மோஸில் இந்த மாதிரி இருக்கு, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த மற்ற ஜீவராசிகள் தேசேலா 84 lakhs ஜீவராசி இருக்கு, கிரியேஷன்ஸ் இருக்கு 84 lakhs. அதில் வந்து உயர்ந்த தன்மையில் இருக்கிறது மனுஷன்னு நம்ம பெருமை தட்டிக்கிறோம். பட் உண்மையான அதுக்குண்டான குவாலிட்டிஸை நம்ம லைஃப்ல காமிக்கிறோமா? ஸோ அதனால ஒரு சிலர் காமிக்கிறோம், பட் மெஜாரிட்டி ஆஃப் அஸ் இன்னும் காமிக்கல. அதை காமிக்கிறதுக்கு எஃபர்ட்டும் போடாமல் இருக்கும். அதுதான் பெரிய தப்பு. இன்னைக்கு எம்சிஓவில் வந்து ஐயோ பிஸ்னஸ் டவுனு இல்லை நல்லா செய்ய முடியலன்னு சில பேர் காதில் பூ சுற்றிக்கிருக்காங்க. நான் சத்தியமாக அக்ரி பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து எம்சிஓக்கு நீ ஒழுங்காக வேலை செய்யல. எம்சிஓக்கு வந்து பிகேபி போடுறதுக்கு நீ ஒரு நாள் 10 FM 5 FM 3 FM அடிச்சுக்கிருந்தியா? அடிச்சுக்கிருந்தனா நியாயம் நீ சொல்றது. இப்போ எம்சிஓ போட்டு ஐயோ இல்லை முடியல, இது ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு உனக்கு ஆளை பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு. முக்கால்வாசி பேர் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது என்ன சொல்றேன்னா வந்து வேலை செய்யணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டானா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் வேலை செய்ய முடியும். ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ என் கதையை பற்றிலாம் பேசுறேன்னா நான் சப்ஜெக்டை பேச முடியாது. ஓகே, கொஞ்சம் சொல்றேன். நான் வந்து இப்போ இந்த வருஷத்தோட 18 years இந்த பிஸ்னஸ். ஆரம்பம் என்னோட ஃபர்ஸ்ட் 3 years வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஏன்னா பிஸ்னஸை பற்றி தெரியாது. அது ஜெனரலி எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கணும். ஏன்னா புது சப்ஜெக்ட், புது என்வாயர்மெண்ட், புது ஸ்கில். இப்போ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 yearsல பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பாசிட்டிவ் க்ரோத் இருக்கும் எனக்கு. அதை நான் எப்போது மானிட்டர் பண்ணுற ஒரு விஷயம். 1% இருந்தாலும் பாசிட்டிவ் க்ரோத் இருக்கணும். அப்போ லாஸ்ட் இயர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்ச்லேயே வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி ரீலோகேட்டட் டு கேஎல், தென் ஃபர்ஸ்ட் டு கம் பேக் டு ஜேபி. கரெக்டாக அந்த ஸ்கூல் ஹாலிடே டைமில் வந்து எம்சிஓ போட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எம்சிஓ போட்டதோட, டோட்டல் லாக்டவுன் போட்டதோட நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், அப்பா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹாலிடே கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு டெய்லி ரிலாக்ஸாக உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, எஸ்த்ரோலாம் பார்த்துக்கிட்டு சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நானும் அதெல்லாம் பண்ணினேன். ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் யூ ஆல் நோ ஐ ஆல்சோ ஆப்ரேட், ஐ ஹேவ் அன் ஆஃபீஸ் இன் கேர், ஐ ஆம் ஆல்சோ இன் ஜேபி. இப்போ எவ்ரி மந்த் வந்து 4-5 times ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்ததப்போ இட் வாஸ் அ கிரேட் டைம் ஃபார் மீ டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மை ஃபேமிலி அண்ட் மை கிட்ஸ். அப்போ இந்த டைம் நான் போய்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தா செகண்ட் ஹாஃபில் பார்க்குறப்ப ஒரு ஏப்ரல் மே போல் பார்த்தா பிஸ்னஸ் வந்து வாஸ் ஸோ ஸ்லோ, டெரிபலி நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருந்துச்சு அந்த குவார்ட்டர் டு குவார்ட்டர் பார்க்குறப்ப. அப்போ தட் இஸ் த டைம். ஓகே, அந்த பிரேக் டைம் 1 மாதம் 2 மாதம் எடுத்ததுக்கு அப்புறம் மை மைண்ட் ஸ்டார்டட் ட்ரிகரிங் அண்ட் வாட் டு டூ நெக்ஸ்ட். ஐ கேனாட் அலோவ் தி சிச்சுவேஷன்ஸ் டு மூவ் ஃபர்தர்னு சொல்லிட்டு தான் ஜூன் மிட் வீக்கிலேருந்து வி ஸ்டார்டட் மூவிங். ஒரு மீட்டிங்கை திருப்பி இது பண்ணி ஒரு இன்டராக்ஷன் செஞ்சு கொஞ்சம் நியூ ரிக்ரூட்மெண்ட்ஸை செஞ்சு, யூனோ வாட் ஹேப்பன் லாஸ்ட் இயர் வந்து என்னோட டீமில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 நியூ ஏஜென்ட்ஸ் மட்டும் they did a production of $500,000 நியூ பீப்புள். 5 லட்சம் வெள்ளி பிஸ்னஸ் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க.
அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அதை கண்டினியூ பண்ணி டுவர்ட்ஸ் த இயர் வி கேம். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னை பெருமை தட்டிக்கிறதுக்காக சத்தியமாக நான் சொல்ல. நான் இதை சொல்கிறதுக்கு என்னன்னா, நானும் உங்களில் ஒருத்தன், நானும் உங்களை மாதிரி கருப்பு தோல் தான் எனக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எனக்கு பாசிபிள்னா இது உங்களுக்கும் பாசிபிள்னு தயவு செஞ்சு மனசார ஏற்றுங்க. எனக்கு நடக்க முடியும்னா அது உனக்கும் நடக்க முடியும். எனக்கும் அந்த நெகட்டிவ் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் செகண்ட் ஹாஃப்ல வி ஸ்டார்டட் ஒர்க்கிங், எவ்ரிபடி ஸ்டார்டட் ஒர்க்கிங். த டீம் கேவ் அ வெரி குட் சப்போர்ட், தேங்க்ஸ் டு மை டீம். ஸோ என்ன ஆச்சுன்னா டிசம்பர் மட்டும் வி டிட் அ சப்மிஷன் மோர் தென் 1.2 மில்லியன். ஒரு மாதம் சப்மிஷன் 1.2 மில்லியன் செஞ்சோம் நாங்கள். அப்போ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இது உண்மையாக முடிஞ்சா இப்போ நான் நினச்சா கூட அது கனவு மாதிரி தான் இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா நார்மல் ப்ராயர் டு எம்சிஓவே நாங்கள் அதை செஞ்சதில்லை. ஒரு மாதம் 1.2 மில்லியன் செஞ்சதில்லை. அப்போ எப்படி இது செய்ய முடிச்சு? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ஜிஎம் பிரேக் அவே பண்ணினேன். அப்போ அவரோட ப்ரொடக்ஷன் எனக்கு வராது லாஸ்ட் இயர். ஸோ அவர் பிரேக் அவே பண்ணியும் ஐ மேனேஜ் டு டூ அபவுட் 2.5 மில்லியன் லாஸ்ட் இயர். ஓகே. அண்ட் இந்த வருஷம் என்னோட இன்னொரு ஜிஎம் ஒரு பிரேக் அவே, அவரும் க்ளோஸ் டு 1 மில்லியன் சேரவர். ஈ பிரேக் அவே ரெடி. அவர் பிரேக் அவே பண்ணி இந்த கட்டத்தில் ஐ எம் ஆல்மோஸ்ட் டச்சிங் 1 மில்லியன் ப்ரொடக்ஷன் வித் மை எக்ஸிஸ்டிங் டீம். அப்போ இதெல்லாம் ஏன் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம், இது நான் சொல்கிற விஷயம் எல்லாம் இது கூட ரிலேட்டடான விஷயம். அதனால கவனம் செலுத்துங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எழுதி வைங்க. இந்த சப்ஜெக்ட், இப்போ நான் மெயினாக பேசுகிற சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யுவர் செல்ஃப். இப்போ எப்படி எறும்புக்கு தெரியுது, தேனிக்கு தெரியுது அதோட இறை எங்கே இருக்குது, அதோட சாப்பாடு எங்கே இருக்குன்னு தேடி போகுதுன்னா, நம்ம மனுஷன் நம்ம இந்த பிஸ்னஸ் இருந்துட்டு ஏன் நம்மளுக்கு தெரியல நம்மளோட சாப்பாடு எங்கே இருக்குன்னு ஏன் தெரியல? தெரியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, நம்மளோட சிஸ்டமை நம்ம ரெடி பண்ணி வைக்கல. நம்மளோட சிஸ்டம் நம்ம இன்னும் இதுக்கு, அதாவது நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கிற மாதிரி நம்ம இன்னும் ரெடி ஆகல. நிறைய இடத்துல கவனத்தை சிதற விட்டுட்டோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன் சோஃபா? ஓகே. ஸோ நமக்குள்ளேயும் இன்னர் ஜிபிஎஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு திறமை இருக்கு தெரியுமா? யாரெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கோ, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நீ வணங்குற இறைவனே காரி அச்சத்து போற மாதிரி, படைச்ச இறைவனே அச்சத்து போற மாதிரி. ஏன் நீ இழிவுபடுத்துற அவரோட கிரியேஷனே நீ இழிவுபடுத்துற மாதிரி. அதனால இறை நம்பிக்கை இருக்குன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நீங்களும் ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கீங்க. நான் பெரிய ஆள் இல்லை, வேற ப்ரொடியூசர் யாரும் பெரிய ஆள், எல்லாருமே சாதாரண மனிதர்கள். ஓகே. வைத்த வலினா நாங்களும் மருந்து போடுவோம், பசிச்சா நாங்களும் சாப்பிடுவோம், தூக்கம் வந்தா நாங்களும் தூங்குவோம், அப்பப்போ ஆத்திரம் வரும், அப்பப்போ ஜோக் அடிப்போம், ஃபன் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். You and I are absolutely the same. It's just that some of us don't take care of our inner quality. நம்மளோட குட் குவாலிட்டிஸை கொண்டு வர மாட்டோம், அதை ஹார்னஸ் பண்ண மாட்டோம், அதை யூஸ் பண்ண மாட்டோம். இதான் விஷயம். ஸோ நமக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னர் ஜிபிஎஸ் இருக்கு. இதை எழுதிங்க. அது உங்களோட இன்னொன்று சொல்லலாம், ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் கூடி சொல்லலாம். இயற்கையாகவே ஹியூமனுக்கு பல ஆற்றல்கள் இருக்கு. ஓகே. அந்த ஜெனட்டிக் பொட்டென்ஷியலை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும். இதை பற்றி கொஞ்சம் படிங்க. ஓகே. ஸோ நமக்குள்ள உள்ள அந்த ஜிபிஎஸ் கரெக்டாக வேலை செய்யணுமா? இப்போ இந்த சமயத்தில் எக்ஸாம்பிள் மகேஸ்வரின்னு ஒருத்தங்க இருக்காங்க. மகேஸ்வரிக்கு இந்த லைஃப்ல இந்த நிமிஷத்துல இந்த மாசத்துக்கு என்ன செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஓகே. இப்போ எல்லாம் இப்ராஹிம் இருக்காரு, இப்ராஹிமுக்கு இப்போ ஜூலை மாசம் இந்த மாசம் என்ன செய்யணும், என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரியுமா யாருக்காச்சும்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெரி ஈஸி. வெளியே போய் இன்டர்நெட்லாம் படிக்க வேணாம். என்னைக்கு உங்களோட மனசு அமைதியா நிதானமா சந்தோஷத்தோட இருக்கோ, உங்களுக்கு அந்த மெசேஜ் டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். யாரோட மனசெல்லாம் குப்பை மாதிரி இருக்கோ, பண்டாராயா தெரியுமா, பண்டாராயால குப்பை அள்ளுவாங்களே, அதோட கேவலமா இருக்கோ, அதாவது அந்த எண்ணங்களை சொல்றேன், அவங்களுக்கெல்லாம் லைஃப் எப்போதும் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப எண்ணங்களை மாத்தனா லைஃப் மாறும்னு பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. many successful people have thought. பட் நம்மளுக்கு அதோட எசன்ஸ் இன்னும் புரியாம தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எண்ணத்தை மாத்திரம் எப்படிப்பா லைஃப் மாறும்? நீ மாத்து, அப்புறம் தெரியும். ஏன்னா வெரி ஆஃபன் நம்ம எதை போட்டு அரைச்சிக்கிருக்கோம்னா, எனக்கு கேஸ் வரல, நிறைய பேர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேறான், எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கு, ஐயோ கடனே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங்ல தான் 98-99% of our energy being used up.
என்னைக்கு இந்த ரேஷியோவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி யூ ஸ்டார்ட் டு ஷிஃப்ட் டு லுக் அட் வாட் யூ ஆக்சுவலி வாண்ட். உனக்கு என்ன வேணுன்றத மண்டையில் அசை போட ஆரம்பிக்கிறீங்களோ, அசை போடுறது தெரியுமா? ஒரு பிரச்சனையை நினச்சி நம்ம நேரம் அசை போடுவீங்க. அப்போ எப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை, அதாவது ப்ரொடக்டிவான விஷயங்களை மைண்டில் நிறைய நேரம் அசை போட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்கள் லைஃப் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இதை தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. ஸோ யூ காட் டு அப்சர்வ் வாட்ஸ் ஹேப்பனிங் விதின் யோர் ஹெட். உங்கள் மண்டைக்குள்ளே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு மட்டும்தான் 100% தெரியும். நீ கொஞ்சம் நேரம் வெரி பண்ணுறியா, இல்லை வந்து இப்போ சந்தோஷப்படுறியா, இல்லை ஓவர் எக்ஸசியில் இருக்கியா, இல்லை வந்து ஒருத்தன் மேலே கொலை வெறியில் இருக்கியா, இல்லை உன் மேலேயே டிப்ரெஸ்ஸாக இருக்கியா, இது வந்து 100% விட்னஸ் வந்து நீங்கள் தான். அதனால தான் வந்து ஜென் ஃபிலோசஃபி இல்லை புத்திசம் இதிலெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் செய்வாங்க. அது ரொம்ப முக்கியமான பெரிய விஷயம், ஆனால் அது சிம்பிளாக சொல்லுவாங்க. எப்போதும் பி அ விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எழுதிங்க, பி அ விட்னஸ், விட்னஸிங் வாட்ஸ் ஹேப்பனிங் விதின் யோர் ஹெட். யாரெல்லாம் இந்த பகுதியை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறீங்களோ, இந்த பகுதியை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து லைஃப் வந்து கன்ஃபார்ம் நல்லா ஆகும். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு சம்டைம் வந்து நம்ம மேலே தேவையில்லாமல் ஓவரான பேர்டன் நம்ம வச்சுருவோம். அது இங்கிலீஷில் ஒரு சேயிங் இந்த ஸ்கூலில் எனக்கு படித்தது சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து டு ஏர்ஸ் ஹியூமன் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் செஞ்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க, இறைவன் வந்து உங்களை மன்னிச்சிருவார். என்னடா சர்ச்சில் உள்ள பாதிரியார் மாதிரி நான் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, இதுதான் உண்மை. என்னைக்கு நீங்கள் அதை வந்து விட்டுட்டு மாற தயாராகிறீங்களோ அந்த நிமிஷமே தட் பர்டிகுலர் திங் வில் பி erased off and your new journey will start. அதனால் கடந்து முடிஞ்ச பழைய தேவையில்லாத விஷயங்களை போட்டு ஆசைப்பட்டு இருக்காதுங்க. இவங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து லூஸ் பண்ண வைக்குது. ரெண்டாவது, உங்களோட பொட்டென்ஷியலையும் மறைக்குது. ஐயோல் விட் மீ. ஸோ அதனால் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் யோர் செல்ஃப். இந்த லைஃப்பை நம்ம கொண்டு போகிறது, பிஸ்னஸை நம்ம கொண்டு போகிறதுல ஆல்வேஸ் ரிமெம்பர் 70% வந்து உங்களோட மென்டல் ப்ரிப்பரேஷன். எழுதிங்க, 70% வந்து உங்களோட மென்டல் ப்ரிப்பரேஷன். அது வந்து இன்னர் ஒர்க். மென்டல் ப்ரிப்பரேஷன் நான் சொன்னேன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், எல்லாத்தையும் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண முடியாது. பட் அந்த 70% வந்து இட்ஸ் அபவுட் யோர் இன்னர் ஒர்க். 30% தான் உங்களோட ஃபிசிக்கல் ஒர்க். இதை கரெக்டாக தெரிஞ்சுங்க. 70% யாரெல்லாம் 70% பக்காவாக வச்சிருக்கீங்களோ கன்ஃபார்ம் இந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய தலை சிறந்த ப்ரொடியூசராகவோ லீடராகவோ ஆயிடுவீங்க. ஏன்னா யூ ஆக்சுவலி நோ திங்ஸ் பிஃபோர் இட் ஹேப்பன்ஸ், பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டிங் இட். இட் டசன்ட் ஜஸ்ட் ஹேப்பன் பை சான்ஸ். யூ ஆர் கிரியேட்டிங் இட். யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் டெஸ்டினின்றது வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். பிகாஸ் அந்த 70% இன்னர் ஒர்க் நீங்கள் செய்கிறனால. இந்த இன்னர் ஒர்க் ப்ரிப்பரேஷன் செய்யாதவங்க தான் இந்த மாதிரி எம்சிஓவோ இல்லை ஒரு பெண்டமிக்கோ இல்லை இன்னொரு ஒரு சூழ்நிலையில் வந்து ஆடிடுவாங்க. ஏன் ஆடிடுவாங்கன்னா பிகாஸ் தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் தப்பிச்சு வந்தோம்னா உங்களோட மனம் உங்களுக்கு ஒத்துழைச்சா, உங்களோட மனம் வந்து உங்களுக்கு ஒத்துழைச்சா. ஏய் சோஃபா கிளியர்வா கைஸ்? or am I lagging? Okay, thank you. So the 70% 30% ஞாபகம் வச்சுங்க. மென்டல் ப்ரிப்பரேஷன், தென் மென்டலி நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன பண்ணணுன்றதை வந்து லாஸ்ட்டில் சிம்பிளான வேலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, சிம்பிளான வேலை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து இதான், அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் உண்மையாலும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொன்று ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம், பட் காமனாக நடக்கும். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம எப்போதும் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் இருக்கோம், இன்னொருத்தவங்க நல்லா செய்கிறாங்க, இன்னொருத்தவங்க பவர்ஃபுல்லாக செய்கிறாங்கன்னா அவங்க கூட கம்பேர் பண்ணி we feel that we are very small. அவங்க இன்னைக்கு நல்லா செய்கிறாங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு அவங்க எவ்வளோ உழைச்சாங்கன்றது அவங்க கரெக்டாக உழைக்கிறது. அதாவது அன்னைக்கு ஒருத்தர் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணார், வியாபாரம் செஞ்சால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாமா அல்லது நஷ்டத்தில் போகுமா அப்படின்னு கேட்டால், வியாபாரம் செஞ்சால், அதாவது தப்பாக வியாபாரம் செஞ்சால் நஷ்டமாகவும் சொன்னார். தப்பாக வியாபாரம் செஞ்சால் நஷ்டமாகும். இன்றைக்கி இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து தப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருக்கும். சரியாக செஞ்சால் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிசல்ட்ஸ் வரும்.
அப்போ சரியாக எப்படி செய்யறதுன்றது கற்றுக்கிறது தான் உங்களோட வேலையே. அதுவும் உங்களோட பார்ட் ஆஃப் யர் ப்ரிப்பரேஷன். ஐ ஆல் கிளியர் சோஃபா? ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த 70% 30% ஞாபகம் வச்சுங்க. 70% தான் மேட்ரே. அந்த 70% கரெக்டாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் 30% தானாக நடக்கும். இதுதான் உண்மை. ஓகே. ஸோ now moving to செகண்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா the understanding on life insurance business. இது எழுதிங்க. understanding on life insurance business. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸுக்கு ஒரு திருக்குறளை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம ஐயன் வள்ளுவன் வந்து சொன்னது என்னன்னா, எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஓகே. தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்துட்டோம். இதில் உள்ள உண்மையான விஷயத்தை நீங்கள் தேர்ந்து ஆராய்ஞ்சு எடுத்துட்டீங்களா? நீங்களே நிறைய பேரை பிஸ்னஸில் பார்த்துருக்கலாம். they are very absolutely convinced about the business. ஆனால் நம்மள நிறைய பேர் இன்னமும் வந்து பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான டவுட்ஸில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பிஸ்னஸை இன்னும் முழுமையாக புரிஞ்சிக்கல. we have not understood it properly in depth. அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி MCO டைமில் வந்து நீங்கள் நம்ம பிஸ்னஸை பற்றி குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் another disgrace. why it's a disgrace சொல்கிறேன்னா, MCO வந்து இந்த பெண்டமிக் வந்து நான் கேட்குறத லாஜிக் மைண்டோட நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். இந்த MCO வந்து நம்மளோட டிமாண்டை ஏற்றி இருக்கா இறக்கி இருக்கா? the need for you to get a medical plan, the need for you to get a life protection or do income protection வந்து நம்மளோட டிமாண்டை ஏற்றி விட்டுருக்கா இறக்கி விட்டுருக்கா? இன்க்ரீஸ் ரைட். ஏற்றி விட்டுருக்கு. அப்போ ஏற்றி விட்டுருக்குன்னா நீ நார்மலாக ஒரு 3 கேஸ் செய்கிறனா இப்போ நீ 5 கேஸ் செய்யணுமா இல்லையா? 10 கேஸ் செய்யணுமா இல்லையா? நேச்சர் வந்து கொடுத்துருச்சு டிமாண்ட். ஆனால் நம்ம அதை பாசிட்டிவாக பார்க்குறோமா? நம்ம இன்னமும் அதை நெகட்டிவாக பார்த்துக்கணும். ஏன்? உனக்கு விஷயம் புரியல. நீ என்னதான் பிஸ்னஸ் செய்கிற, நீ என்னதான் தொழில் பண்ணுற, எந்த மாதிரி தொழில் பண்ணுற, எந்த மாதிரி சர்வீஸை கொடுக்குற, ஒரு குடும்பத்துக்கு என்ன செய்கிற, ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன செய்கிறேன்னு இன்னும் நம்மளே புரிஞ்சுக்கணும். அதனால தான் குழப்பம். ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. புரியுதா? அந்த ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீ செய்யற தொழில், நீங்க செய்யற தொழில்ல வந்து அதோட சப்ஜெக்ட் மேட்ரு உங்களுக்கு கண்டிப்பா ஒழுங்கா புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சாதான் நீ ஜெயிக்க முடியும். அப்ப ஏன் வந்து இப்ப என்னோட குரூப்போட இதெல்லாம் சிலது ஷேர் பண்ண என்ன காரணம் அப்படின்னா, we could identify the positive aspect of it. we could identify the positive aspect. டிமாண்ட் இப்ப கூட வந்திருக்கு. நிறைய பேர் பயந்து இருக்காங்க, நிறைய பேர் அடிச்சு பாலிசி எடுக்கிறாங்க, நிறைய பேர் அடிச்சு கேட்கறாங்க என்னோட வில் எழுதணும், உயிர் எழுதணும். ஏன்னா எனி டைம் திங்ஸ் கேன் ஹேப்பன். இந்த பெண்டமிக் டீச் பண்ணியிருக்கு. டெய்லி வந்து டெத் ரேட் வந்து போட்டுக்கிருக்காங்க, டெய்லி கேசஸை பத்தி போட்டுக்கிருக்காங்க. போட்டுக்கிறது என்ன பாசிட்டிவ் சைடு, நம்ம பிசினஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னு நம்ம உட்காந்து யோசிக்கணும். அதை யோசிக்கிறோமா நம்ம? இல்ல உட்காந்து இந்த பாலிடிக்ஸ் பேசிக்கிறோமா? இல்ல கவர்மெண்ட் சரியில்லை, இல்ல வேக்சின் போடலாமா வேணாமா, வேக்சின்ல ஏதோ கலப்படம் பண்றாங்க, இந்த ஆல் த அன்வான்டட் பாலிடிக்ஸை பேசி பேசி என்ன பண்ணிடும், நம்ம குப்பை ஆயிடுறோம். சம்பா மஷாரக்கா தெரியுமா? அந்த மாதிரி ஆயிடுறோம். ஆயிடாதீங்க. இன்னொன்று வந்து தேவையில்லாத விஷயம் இட்ஸ் பீங் சர்க்குலேட்டட் வித் இன் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் டூ மச். ஸோ யூ காட் டு பி வெரி வெரி செலக்டிவ், வெரி வெரி செலக்டிவ். எது தேவைன்றதை கரெக்டாக எடுத்துக்கோ. எப்படி நீ ஒரு மண்ணை கொட்டினா ஏன் எறும்பு வர மாட்டேங்குது? சீனியை கொட்டினா தான் எறும்பு வருது. எறும்புக்கு அந்த அறிவு இருக்கு, இது எனக்கு தேவை, அதை நோக்கி மட்டும் நான் பயணம் பண்ணணும். என்னோட குருநாதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லுவாரு, மான் வேட்டைக்கு போறப்ப, காட்டுல மான் வேட்டைக்கு போறப்ப மான் மட்டும் கண்ணுக்கு தெரியாதா? ஒரு முயல் தெரியுமா, ஒரு நரி தெரியுமா, ஒரு புலி வருமா, கரடி வருமா, எல்லாம் வருமா. ஆனா நீ தேடி போனது எதுக்கு? மான் வேட்டைக்கு. அப்ப மான் வேட்டைக்கு போனா உன்னோட கவனம் எதுல இருக்கணும்? மான் மேல இருக்கணும். இப்ப நம்மளோட கவனம் எது மேல இருக்கணும்? மக்கள் மேல இருக்கணும், அவங்களோட ப்ரொடெக்ஷன் மேல இருக்கணும். இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அழகா டிராவல் பண்ண முடியும். அப்ப முதல்ல ஒரு half an hour 1 hour இந்த செஷன் முடிஞ்சிட்டு உட்காந்து உண்மையால் யோசிங்க, இந்த பிசினஸ் வர்த்தான பிசினஸா, இந்த பிசினஸ் நல்ல பிசினஸா, நியாயமான பிசினஸா, உண்மையாலும் மக்களுக்கு உதவி செய்யற பிசினஸா. நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க நிறைய மீட்டிங்ல கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இப்ப சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்து ஒரு பரிசீலனை பண்ணுங்க, ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிசினஸ் ஒழுங்கான பிசினஸா இல்லையானே அது குழப்பம் நிறைய பேத்துக்கு.
அதில் ஆக வேர்ஸ்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த டவுட்ஸு. இந்த டவுட்ஸ் வந்து எப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. டவுட்ஸ் வந்து எழுதிங்க, டவுட்ஸ் ஈக்குவல் டு ஃப்ளாட் டயர் எழுதிங்க. டவுட்ஸ் வந்து ஈக்குவல் டு ஃப்ளாட் டயர். அதை வச்சுட்டு நீ எங்கேயும் போக முடியாது. டவுட்ஸ் வந்து ஃப்ளாட் டயர் மாதிரி எங்கேயும் கொண்டு போக முடியாது. அப்ப நல்ல பிசினஸ்ல இருக்கும், ஆனா நமக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கு. நமக்குள்ளேயே நிறைய டவுட்ஸ். நினைச்சுக்காதீங்க எனக்கு அந்த டவுட்ஸ் வராதுன்னு. எனக்கும் அந்த டவுட்ஸ் வரும். ஆனா அந்த டவுட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் நார்மலி வந்து பிஃபோர் எம்சிஓலாம் வந்து நிறைய நண்பர்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு 4-5 தடவை வந்து இந்தியாவுக்கு போயிடுவேன் வருஷம். ப்ளஸ் மை அதர் சுப்ரீமசி அண்ட் கம்பெனி ட்ரிப்ஸ், ஓவர்சீஸ் ட்ரிப்ஸ் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு போவேன்னா அது எனக்கு வந்து ஒரு மெடிசன் மாதிரி. என்னோட ஆன்மாவுக்கும் என்னோட மனசுக்கும் என்னோட பாடிக்கும் நான் கொடுக்குற ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஹாப்பினஸ் மாதிரி. அப்போ எவ்ரி டைம் அந்த 2 வீக்ஸ் நான் சம்டைம் வேறு ஜோனில் இருந்துட்டு வருவோம். சம்டைம் இப்போ ஹிமாலயாஸ்லாம் இருந்தோன்னா வந்து ஒரு 2 வீக்ஸ்லாம் அங்கே இருந்தோன்னா வந்து நீங்கள் சிட்டியை பார்க்கவே முடியாது. பிகாஸ் சரௌண்டிங் சுற்றி 360 டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா மலை தான் இருக்கும். அப்போ அந்த டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து ஒன்ஸ் யூ கம் பேக் ஏர்போர்ட் ஏறி மலேசியா கேரளா டச் பண்ணுறதோட ஒரு பயம் வந்துடும். ஐயோ பிஸ்னஸ் என்ன பண்ணுறது. அப்போ வந்து ஐ ஆல்சோ வில் பி லைக் அ ஸ்மால் சைல்ட், அ நியூ ஏஜென்ட். என்ன நினைப்பேன், பிஸ்னஸ் எப்படி செய்ய முடியுமா, ஐயோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யாரை பார்க்கறது, அந்த டவுட் எனக்கும் வரும். அப்போ நான் செய்யக்கூடிய என்ன ஒரு விஷயம்னா வெரி சிம்பிளான விஷயம் தான். நான் வந்து இறங்கி ஒரு 1-2 days ரெஸ்ட் பண்ணிட்டு இமீடியட்லி எந்த செமினார் ஓடுது, எந்த பிஓபி ஓடுது, எந்த ஒரு மீட்டிங் ஓடுதோ அந்த மீட்டிங்கில் போய் நான் பங்கெடுத்துக்குவேன். அதை பங்கெடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு மீட்டிங் செஞ்சாலே என்னோட மொமெண்டம் திருப்பி செட் பேக் ரெடி. அதனால தான் மீட்டிங் பார்ட்டிசிபேஷன், ட்ரைனிங் பார்ட்டிசிபேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஏஜென்ட்ஸ். அது வந்து ஏஜென்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, லீடர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டோனை செட் பண்ணுறதே அதுதான். அப்படி லட்ச நியர் டைமில் எந்த மீட்டிங்கும் இல்லையா, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க பிஸ்னஸில். நாட் ஓன்லி ஃப்ரம் கிரேட் ஈஸ்டர்ன், ஃப்ரம் ஆல் அதர் கம்பெனிஸ். அதில் ஃபியூ மென்டர்ஸ் எனக்கு மேலே நிறைய பாசிட்டிவிட்டியோட உள்ளவங்களை நான் கால் பண்ணி நான் பேசுவேன். பேசுகிறப்ப ஐ கெட் சார்ஜ்ட் அப் அண்ட் மை மைண்ட் இஸ் ஃபோக்கஸ். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொன்ன அந்த 70% கேம் தான். இதெல்லாம் மென்டல் கேம். உங்களை ஓவர் புத்திசாலி ஆகிறதும் சரி, உங்களை லூசுத்தனமாக ஆகிறதும் சரி உங்களோட மென்டல் தான். அதனால தான் அதை வந்து மென்டல்னு சொல்லிட்டான். கிளியர்வா? ஸோ இப்போ நார்மல் டைம் லைஃப் இன்சூரன்ஸோட பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொன்ன மாதிரி ஏன் வந்து குட் ப்ரொடக்ஷன்லாம் செய்ய முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ், நிறைய குரூப்ஸ், நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து அருமையாக செய்கிறாங்க. நம்ம இந்திய நண்பர்களே வந்து மிஸ்டர் இளங்கோவன், மிஸ்டர் தேன்மலர் குமார், மிஸ்டர் காளிதாசன், நிறைய மிஸ்டர் சுப்பையா, மிஸ்டர் மேடம் அமுதா, நிறைய லீடர்ஸ் வந்து அவங்கலாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட வேலையை தான் செய்கிறாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க செஞ்சு நம்மளுக்கு நிறைய நம்பிக்கை கொடுக்குறாங்க. நம்ம முன்னுக்கு செஞ்சு நம்மளுக்கு நிறைய உத்வேகம் கொடுக்குறாங்க. இது முடியும், தமிழனா இருந்து நானும் செய்யறேன், நீயும் செய்யி அப்படின்னு. அதனால தான் சொல்லுவாங்க, உன் வேலையை நீ ஒழுங்கா செஞ்சாலே போதும், நாட்டுக்கு நிறைய நல்லது நடக்கும் சொல்லுவாங்க. இப்போ அவங்க வேலையை கரெக்டாக செய்யறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்பிக்கை கிடைக்குது. நல்லா செய்ய முடியும், நல்லா ரிக்ரூட் பண்ண முடியும், நல்லா ப்ரொடக்ஷன் செய்ய முடியும். இந்த வருஷம் என்னோட ஒன் ஆஃப் குரூப்ல உள்ள ஒரு ஏஜென்டே வந்து ஒரே பேமெண்ட் 200,000 எடுத்தாங்க. எப்படி இந்த பெண்டமிக் டைம்ல அவ்வளோ காசு எடுக்க முடியும்? ஆனுவல் பேமெண்ட் 200,000 எடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா பாசிபிலிட்டி இஸ் ஸ்டில் தேர். அதுக்கு அந்த பாசிட்டிவா நடக்குதா அப்படின்றதுக்கு ஒரு சில சினாரியோஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து ஓகே சில பேர் வந்து பண கஷ்டத்தில் இருக்காங்க. இது வந்து பிஃபோர் எம்சிஓ பார்த்தீங்கன்னா B40ன்ற ரகம் ஒரு குரூப் இருந்துச்சா இல்லையா? பிஃபோர் எம்சிஓ டசன்ட் மீன் யாருமே பண ஏழ்மையில கஷ்டத்தில் வறுமையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் இருந்தாங்க. இப்பயும் அதே இதுதான் இருக்கு. பட் அதை வந்து நீங்கள் ஜெனரலைஸ் ஆக்கக்கூடாது. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே வறுமையில் இருக்காங்க, அது வந்து உண்மை கிடையாது. என்னத்தை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 year பீரியடில் நிறைய பேர் புது காடி வாங்கியிருக்காங்க, புதுசாக லோன் போட்டிருக்காங்க. ஓகே, பேங்க் அந்த லோன் அப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்படின்னா வந்து அவங்களோட இன்கம் வந்து ஏறி இருக்கு, அவங்க இன்கம் வந்து சப்போர்ட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புது வீடு வாங்கியிருக்காங்க. ஓகே, நிறைய வீடு வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் காசை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு அல்லது யூனிட் ட்ரஸ்ட் இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னும் காசு வச்சிருக்காங்க.
அப்போ நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் க்ரோ பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான ப்ராஸ்பெக்ட் யாருன்னு, எப்படி எறும்பு வந்து சீனியை தேடி போதோ நம்மளுக்கு தேவையான ப்ராஸ்பெக்ட் வந்து யாருன்றது முதல்ல அடிப்படையாக நமக்கு தெரியணும். We want people with excess money or we want people who are suffering to pay their loans? யாரு நம்மளுக்கு தேவை? We want people who are a bit well off, people who manage their cash properly, who have some reserve. இவங்க தானே நம்மளோட ப்ராஸ்பெக்ட். இவங்களை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும், இவங்களை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்ணணும். அதை விட்டு கஷ்டப்படுறவனை கொண்டு வந்து மின்னுக்கு பிக்சரில் வச்சுட்டு உலகமே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிடாதீங்க. It's like you are making a fool out of yourself. Many people are well off. இன்னொரு முக்கியமான சினாரியோ நான் சொல்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா for you to open up your mind, உங்களோட அந்த மென்டல் பிளாக் உடைக்கிறதுக்கு தான் சொல்றேன். இப்போ நானே வந்து பிஃபோர் 2020 ஜனவரி வாஸ் மை லாஸ்ட் ட்ரிப் டு கம்போடியா. அதுக்கு நார்த் இந்தியா போயிருந்தேன் டிசம்பரில். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 year ப்ளஸ் ஓகே நோ ட்ராவலிங், நோ ஃப்ளைட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராவலிங் they cannot travel and they are keeping up those cash. நானே வந்து ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு வந்து 70,000-80,000 என்னோட ட்ராவலிங் காஸ்ட். ஒரு வருஷத்துக்கு என்னோட டோட்டல் ட்ராவலிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000-80,000. அந்த காசு இப்போ பயன்படாமல் இருக்கு. அப்போ ரிசர்வ் இருக்குமா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இதை ஏன் யோசிக்க முடியுது அப்படின்னு கேட்டால், யாரு நம்ம ப்ராஸ்பெக்ட் இந்த பிஸ்னஸ் உண்மையால் செய்ய முடியும்னு ப்ரொடக்டிவாக யோசிச்சாலே உங்களுக்கு இந்த ஐடியா வந்து சேரும். நீங்க எதை வேணும், எதை தேடி போறீங்கன்றது இருக்கு. நீ வந்து குறை கண்டுபிடிச்சிட்டு இல்ல இந்த பிசினஸ் எப்படி செய்ய முடியாதுன்னு சாக்கு போக்கு சொல்றதுக்கு தேடினீங்கன்னா அதுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். அதனாலதான் ஹென்ரி ஃபார்ட் வந்து சொன்னாரு, whether you think you are right or wrong, either way you are right னு சொன்னாரு. நீ சரின்னு சொன்னாலும் சரிதான், நீ தப்புன்னு சொன்னாலும் சரி, ஏன்னா அதை தான் நீ நம்புற, அதுதான் வாழ்க்கையாகும். இன்னைக்கு இந்த பிசினஸ் செய்ய முடியாது நம்புங்க, அதோட ரியாலிட்டி உங்க லைஃப்ல வரும். இந்த பிசினஸ் இப்பதான் சிறப்பா செய்ய முடியும், இந்த பிசினஸ் இப்பதான் செம்மையா செய்ய முடியும். நிறைய பேர் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, குட் டைம் ஃபார் ரிக்ரூட்மெண்ட், குட் டைம் டு செக்யூர் பீப்பிள். நிறைய பேர் பயத்தில் இருக்காங்க, அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும், இல்லாம போய் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களோட ரியாலிட்டி. நீங்க சூஸ் பண்ணீங்க. தயவு செஞ்சு திருப்பி சொல்றேன், நான் 18 வருஷமா ஒரே பிசினஸ் தான் செய்யறேன். 18 வருஷமா ஒரே பிசினஸ் தான் செய்யறேன். இந்த பிசினஸ் ஏன் ஒரே பிசினஸா செஞ்சுக்கிருக்கேன் அப்படின்னு கேட்டா, இந்த பிசினஸை நல்லா புரிஞ்சனால இந்த பிசினஸை செஞ்சுக்கிருக்கேன். தேவையில்லாம என்னோட லைஃப்பை நான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. அதனால தான் இந்த பிசினஸ்ல சம்பாத்தியத்தோட ரெக்கக்னிஷனோட எனக்கு கொஞ்சம் நிறைய மன நிம்மதி இருக்கு. புரியுதா? ஸோ அதனால வந்து இந்த பிசினஸ் வந்து நல்ல பிசினஸா, நியாயமான பிசினஸா, அருமையான பிசினஸா, இன்னைக்கு நான் போடுற எஃபர்ட்டை ஃபியூச்சர் என்னை டேக் கேர் பண்ணுமான்னு கேட்டால் 101% டேக் கேர் பண்ணும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், உனக்கு இந்த பிஸ்னஸ் ஒழுங்காக தெரியாமல் இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஆனால் முதல்ல தெரிஞ்சுங்க, இது ஒரு நல்ல பிஸ்னஸ், அருமையான பிஸ்னஸ். உங்களுக்கு தெரியுமா, லாஸ்ட் இயர் அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 5 months இஸ் மை ஹையஸ்ட் இன்கம். இந்த சோஃபா இத்தனை வருஷத்துல ஹையஸ்ட் இன்கம். இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில் தான் இருக்கேன், ஏன்னா MCO. பட் ஹவு திஸ் கேன் ஹேப்பன்? அதுதான் பியூட்டி ஆஃப் அவர் பிஸ்னஸ். 18 years ஜேர்னியில் வந்ததில் வந்து த இன்கம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். மோஸ்ட் ஆஃப் மை ஏஜென்ட்ஸ் ஹவ் earned the best income last year. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிஸ்னஸை கரெக்டாக செஞ்சீங்கன்னா அருமையான நிலைமைக்கு நீங்கள் வர முடியும். நான் திருப்பி சொல்கிறேன், இதை தாண்டி வேற ஆப்பர்ச்சுனிட்டி போய் தேடாதீங்க. இதை தாண்டி வெளியே போய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடினீங்கன்னா யூ மேக்கிங் a fool out of yourself. இதை நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா பல பிஸ்னஸ் நண்பர்கள் வந்து எங்களோட கிளையன்ஸாக இருக்காங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. we know what's happening in the market. இன்ன வரைக்கும் ஏன் இந்த பிஸ்னஸை நான் ரொம்ப விரும்புகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ஆழமாக நேசிக்கிறேன் அப்படின்னா, இன்ன வரைக்கும் இந்த பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்பட்டு ஒரு ஆளை நான் பார்க்கல. ஒரு பிசினஸ் தான் நார்மலி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குமா இல்லையா? ஒரு பிசினஸ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். ஆனா இந்த பிசினஸ்ல மட்டும் இது வரைக்கும் லாஸ் ஆன மனுஷனை நான் இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லைல்ல. இது ஒரு பெரிய மிரக்கல் இல்ல? இதை மிரக்கல்னு நீங்க உட்காந்து யோசிச்சு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் நீங்க வீர நடை போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க, பிசினஸ் எப்படி முறையா செய்யணும்னு கத்துக்குங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ. கத்துக்கிட்டு நல்லா செய்யுங்க.
பிஸ்னஸ் ஒழுங்கா செய்யாமல் எனக்கு ரிசல்ட் வரலன்னு அழுவக்கூடாது. அது முறையில்லை. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஏன் இன்னொன்று ஒரு விஷயம் எப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் மேபி செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆள் மேபி செய்யாமல் இருக்கலாம், இல்லை கேஸ் போடாமல் இருக்கலாம். பட் சுற்றி முற்றி கொஞ்சம் பாருங்கள். டெய்லி உங்களோட குரூப்பில் அப்டேட் வரும், பிரான்ச் அப்டேட் வரும். இதெல்லாம் பார்க்குறப்ப மற்றவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்களா இல்லையா? செஞ்சனால தான் நம்மளோட BDM டீம் வந்து they highlighted a lot of achievers before the start of the program. How can that be possible? That means it's happening. It is happening. ஸோ அதனால நீங்கள் தயாராகி இறங்கினாதான் வேலை நடக்கும். சோஃபா ஓகே? தம்ஸ் அப் காமிங்க, எனக்கு தெரியணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் யோர் செல்ஃப் பெட்டர். செகண்ட் ஒன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பெட்டர். அதை இன்னும் நீங்கள் ஆழமாக்கணும். எந்த விஷயம் புரியலையா, லீடர்ஸ் கிட்ட உட்காந்து பேசுங்க, வேற சாம்பியன்ஸ் கிட்ட உட்காந்து பேசுங்க. அப்போதான் உங்களோட அந்த டெப்த்து, அந்த அவேர்னஸ் வந்து டெப்த் ஆகும், இன்னும் டீப்பாகும். ஆவ 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 நீங்கள் இந்த பிஸ்னஸை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் ஒரே பிஸ்னஸில் தான் இருக்கோம். ஆனால் ஒரு சிலர் வந்து வெறும் 1000 வெள்ளி 2000 வெள்ளி சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிஸ்னஸை பாய்க்கிறோம். அந்த ஃபோக்கஸ். சில பேர் வந்து 10,000 வெள்ளி 20,000 வெள்ளி சம்பாதிக்க பார்க்குறாங்க. சில பேர் வந்து 1 லட்சம் வெள்ளி 2 லட்சம் வெள்ளி ஈவன் 500,000 சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க ஒரு மாதம். அப்போ நம்ம எல்லாரும் ஒரே பிஸ்னஸ் தான் இருக்கோம், பட் வேற விஷயத்தை நோக்கி போகிறோம். அவங்களோட அவேர்னஸ் பொறுத்து அவங்க அந்த இன்கம்மை செட் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க, இது ஒரு அருமையான பிஸ்னஸ். சரியாக நியாயமாக நேர்மையாக நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நீங்கள் சாம்பியன். ஓகே, இந்த ப்ராசஸை நீங்கள் நம்புங்க. ஓகே, நான் மூணாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இதுவும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதுவும் இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து இது ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஓகேயா, இந்த மூணாவது சப்ஜெக்ட் என்னன்னா எழுதிங்க, பில்ட் யோர் பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட். உங்களோட பிஸ்னஸோட ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட்னா தெரியும்ல? தெரியாதவங்க வந்து விஜயோட கத்தி படத்தை போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா அவர் பார்ப்பார்ல, மேஜிக்கு கீழே குமிஞ்சி பார்த்தா அழகாக அந்த ப்ளூ பிரிண்ட் தெரியும். அந்த மாதிரி அதுக்காக நீங்கள் போய் உட்காந்துருக்கிற டேபிள் கீழே பார்க்காதீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த டைம் எடுத்து, இதுக்கு பேர் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்ன்றது வந்து ஆல்சோ கால் பிஸ்னஸ் பிளானிங். ஓகே, நம்மளோட பிஸ்னஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பிளானிங் ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஏஜென்ட்ஸும் சரி, சில லீடர்ஸும் சரி. பிஸ்னஸ் பிளானிங் வந்து உட்காந்து பொறுமையாக ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எடுத்து நீங்கள் டீட்டெயிலாக பிளான் பண்ணணும். இப்போ நானே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். உங்களில் யாரெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலையோ நீங்கள் உட்காந்து டீட்டெயில் பிளானிங் போட்டப்பெல்லாம் கண்டிப்பாக சிறப்பான பிஸ்னஸ் செஞ்சுருப்பீங்க. இதை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எக்ரி பண்ணுவீங்க. ஒரு சில மாதம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பக்காவாக நேம்லிஸ் எழுதி, பிளானிங்னா நேம்லிஸ் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் வந்து அழகாக டீட்டெயிலாக எவ்வளோ பக்காவாக எவ்வளோ துல்லியமாக நீங்கள் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி. நம்மளோட பிஸ்னஸ் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பார்ட் வந்து நிறைய பேர் அண்டர் வேல்யூ பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். Many of us never give enough importance for our business planning. That means உட்காந்து நீ பிஸ்னஸை பிளான் பண்ணுறது, உன்னோட ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் ஆகட்டும், உன்னோட ரிக்ரூட்மெண்ட் லிஸ்ட் ஆகட்டும், உன்னோட குரூப் ஆஃப் என்டிட்டிஸ் ஆஃப் நேம்ஸ் ஆகட்டும், அல்லது உங்களோட ரெஃபரல் லீட்ஸ் ஆகட்டும், உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட ஃபேமிலி குரூப்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ஓகே, உங்களோட நியூ கால்ஸ், நியூ அப்ரோச்சஸ் ஆகட்டும், உங்களோட டைப் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஓகே, உங்களோட ஃபோக்கஸ் ஆன் த ப்ரீமியம் சைஸ் ஆகட்டும், பல செக்மெண்ட்ல பல வேரியஸ் மெத்தட்ஸ்ல வந்து நீங்க வந்து உங்களோட பிஸ்னஸ் பிளானிங்கை தரோவா செய்ய முடியும். இது நீங்க இதை தெரிஞ்சு இது கண்டிப்பா நான் செய்யணும்னு புரிஞ்சு நீங்க டைம் போட்டு செஞ்சாதான் இது நடக்கும். இதை அவங்க மைண்டை யூஸ் பண்ணி புரிஞ்சு நீங்க செஞ்சாகணும். இதை சில பேர் செய்யறீங்க, அருமையான பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு தெரியும், நீங்க பின்னால் அதை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் வந்து மனசுலயே மனக்கோட்டை கட்டிக்கிட்டு மைண்ட்லயே கேம் விளையாடுறது,
நிறைய பேர் காடி ஓட்டிட்டு போகிறது, நீ கோபி கால் பண்ணுமா, ஆமாம், ஐயோ ராதாக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன், ஐயோ அவங்கக்கிட்ட பேசணும், ஐயோ போன மாதம் ஒருத்தங்க ரிக்ரூட்மெண்ட் ஜெயிச்சு நான் ஜாயின் பண்ண சொன்னாங்க, ஐயோ மறந்துட்டேனே. இப்படி தான் நிறைய பேரோட பிஸ்னஸ் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த தவறை பண்ணாதீங்க. ஒரு விஷயம் இப்போ நீங்களே இன்னைக்கு கேஎல்சிசி மேலே ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மைண்ட்லேயே கணக்கு போட்டு எல்லாத்தையும் கட்டிடுவீங்களா? ஒரு பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ பெருசாக இருக்கணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பேப்பர் ஒர்க் முதல்ல இருக்கணும். உங்ககிட்ட பேப்பர் ஒர்க் இருக்கா? உங்களோட ப்ளூ பிரிண்ட் இருக்கா? இந்த ரீசன்ட் டைமில் ஐ திங்க் ஃபியூ ஏஜென்ட்ஸை நான் பார்த்துருக்கேன், அவங்களே ஒரு 5 year ப்ளூ பிரிண்ட்லாம் அழகாக வச்சுருக்காங்க, 5 வருஷம் ப்ளூ பிரிண்ட் அழகாக வச்சுருக்காங்க. இந்த வருஷம் நான் எக்ஸாக்டாக என்ன செய்ய போகிறேன், அடுத்த வருஷம் நான் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நான் செய்ய போகிறேன் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இந்த ப்ளூ பிரிண்டில் நான் சொன்ன சில பாயிண்டர்ஸ் எழுதிங்க. அதே மாதிரி என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு மாத கடைசியில் மந்த் எண்டில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோவிங் மந்தோட ப்ளூ பிரிண்ட் நீங்கள் செஞ்சாகும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு எக்ஸாக்டாக சும்மா ஒரு 5 நேம் 10 நேம் எழுதிட்டு இவ்வளோ ஏஎன்பின்னு எழுதுறது உங்கள் பிளானிங் கிடையாது. அதை நான் பிளான் பண்ணுறேன் சார், பிஸ்னஸை பிளான் பண்ணுறேன் சார் சொல்லாதீங்க. இது உங்களோட தொழில், இது உங்களோட தொழில். உங்களோட தொழிலை நீங்கள் விரும்பி ஆழமாக இறங்கி செய்யணும். அதை மனதார செய்கிறப்ப தான் நீங்கள் உங்கள் மனசு குளிர்ற மாதிரி ரிசல்ட் வரும். வேண்டாம் வெறுப்பா நீங்கள் செஞ்சீங்கன்னா பெரிய ரிசல்ட்ஸ் வராது. இதை தயவு செஞ்சு முதல்ல தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ மென்டல் பிளானிங்லேயே ஓட்டிடாதீங்க. நிறைய பேர் அந்த தவறை செய்கிறீங்க. ஓகே, கேட்டால் ரிட்டனாக நத்திங் உங்ககிட்ட இருக்காது. ஸோ தயவு செஞ்சு ரிட்டன் ஃபார்மேட்டில் உங்களோட பிளானிங் இருக்கணும். கொஞ்சம் பக்காவாக இன்றைக்கி ஒரு 2 hours செய்யுங்க. ஒரு காஃபி கலங்கிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு நல்ல சூதிங் மியூசிக்கை போட்டுட்டு உங்களோட ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் வாட் எவர் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உட்காந்து உங்களோட பிளானிங்கை செய்யுங்க, உங்கள் நோட்ஸ்லாம் வச்சு. நீங்கள் இந்த பிஸ்னஸ் இது எப்படி திறமா இருக்கணும். இதுக்கு அழகான ஒரு டிப்பிக்கல் சினாரியோ நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த MCO டைமில் மணி ஹைஸ் பார்த்துருப்பீங்க நெட்ஃப்ளிக்ஸில். அது ஒரு பேங்கை போடுற கேம்லாம் போடுறதுன்னா ஐ மீன் திருடுறது. ஓகே, திருடி காசை கும்பலாக கொள்ளையடிக்கிறது. அதே மாதிரி பேங்க் ஜாப், அந்த மாதிரி இத்தாலியன் ஜாப், இந்த மாதிரி பல அந்த ஹைஸ்ட் மூவிஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு திருடன் அந்த ஒரு பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டீட்டெயிலாக, எவ்வளோ பக்காவா, எவ்வளோ டெக்னிக்கலாக பிளான் போடுறான்னு பார்த்துருக்கீங்களா? திருடனும் அவனுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அவன் வேலை செய்யறான் தெரியுமா? ஆனால் நம்மள பலர் வேலை செய்யாமே ஓட்டிடுறோம். அதுதான் தவறு. ஸோ அதனால வேலை செய்கிறவங்களும் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் டீட்டெயிலாக வேலை செய்யுங்க சொல்கிறேன். எக்ஸாக்டாக தெரிஞ்சு வேலை செய்யுங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சைக்காலஜிக்கலி நீங்கள் அந்த டீட்டெயில் பிளானிங் போடுறப்பே 50% நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. 50% யூ ஆல்ரெடி வின்னிங். ஏன் தெரியுமா? ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மைண்டில் நீங்கள் பிளான் பண்ணுறப்ப உங்கள் மைண்டில் அந்த விஷயங்கள் விஷுவல் ஓடிடும். செகண்ட் டைம் தான் அது ஃபிசிக்கல் லெவலில் நடக்கும். ஸோ அதனால தான் உங்களோட பிளானிங்கை பிஸ்னஸ் பிளானிங் நீங்கள் எவ்வளோ செய்ய போகிற அந்த கோல் வெக்கமே பட வேணாம். இந்த வருஷம் நான் MDRT செய்ய போகிறேன்னா, 5 லட்சம் வெள்ளி பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னா, 2 லட்சம் வெள்ளி பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னா, இந்த வருஷம் நான் 20 ஏஜென்ட் ரிக்ரூட் பண்ண போகிறேன்னா, அதை தைரியமாக எழுதுங்க. அதுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுங்க. என்ன வேணுமோ அதுக்கு எனர்ஜி கொடுங்க, அதுக்கு பவர் கொடுங்க. அது எழுதி செய்யறப்ப, அதை நீங்கள் பார்க்குறப்ப யூ ஆல்ரெடி halfway winning already. பேலன்ஸ் ஃபிசிக்கல் லெவலில் நீங்கள் அந்த விஷயம் செஞ்சு அப்பாயின்மெண்ட் செஞ்சீங்கன்னா 80-90% the success is already there. ஓகே, ஸோ அதனால் பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்டை செய்யுங்க. எப்போ குழப்பமாக இருக்குது, எப்போ இதாக இருக்கோ பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்டை செய்யுங்க. இந்த டைமில் அழகாக செய்யுங்க. இந்த ஜூனை எப்படி முடிக்க போகிறேன், இந்த மாதத்தோட எப்படி என்னோட SCSஐ முடிக்கலாம், அது ஒரு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச், பிக் சேலஞ்ச். அதை ஆளுமையாக முடிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 7 monthஸில் 6 monthஸில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் என்ன செய்ய போகிறீங்க ப்ரிசைஸாக உட்காந்து எழுதுங்க. அதுக்கு என்ன மெத்தடாலஜி பயிக்க போகிறீங்க, என்ன சிஸ்டம் பயிக்க போகிறீங்க, எந்தெந்த மெத்தட்ஸில் உங்களோட மார்க்கெட்டிங்கை செய்ய போகிறீங்க, இதெல்லாம் உட்காந்து எழுதுங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். We are actually not using it. Okay, so use it to your advantage. Now before I go into the final tools, okay, இதை கரெக்டாக ஒன்று எழுதி வச்சுங்க. லைஃப்பில் நம்ம எல்லாரும் ஒரு விதமான சேலஞ்ச் கோத்ரூ பண்ணலாம். சம்டைம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர் உடம்பு முடியாமல் இருக்கலாம், இல்லை நம்மளோட
ஃபைனான்ஸ் சம்டைம் பேடாக இருக்கலாம், நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து சம்டைம் கொஞ்சம் ஷேக்கன் அப்பாக இருக்கலாம். எந்த விஷயம் நடந்தாலும் லைஃபோட பிரின்சிபலுக்கு இது நான் கொடுக்குற ஒரு சூத்திரத்தை பாவிச்சிக்கணும். இது வந்து எப்போதுமே லைஃப்பில் உனக்கு எந்த சினாரியோ எந்த சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அதை ரெண்டாக பிரிச்சுங்க. ஓகே, எழுதிங்க. இப்போ நான் சொல்கிறத திங்ஸ் விதின் யோர் கண்ட்ரோல் எழுதுங்க. திங்ஸ் விதின் யோர் கண்ட்ரோல், உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே உள்ள விஷயங்கள். ரெண்டாவது வந்து திங்ஸ் பியாண்ட் யோர் கண்ட்ரோல். ஓகே, திங்ஸ் பியாண்ட் யோர் கண்ட்ரோல். இனிமேலும் உங்களோட எனர்ஜி, உங்களோட மைண்ட் செட், உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட எஃபர்ட் எல்லாமே எதில் இருக்கணும்னா திங்ஸ் விதின் யோர் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும். வேக்சின் சரியாக போடல, நாட்டோட ஃபைனான்ஸ் வந்து பேடாக இருக்குது, எக்கனாமி சரியாக இருக்குது, வேலைவாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது, இல்லை வந்து இப்போ மாமா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்? இதெல்லாம் வந்து பியாண்ட் யோர் கண்ட்ரோல். உங்களோட உடல்நிலை வீக்காக இருக்குது, சரியில்லையா, அதுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் எடுக்கணும். அப்போ எது வந்து விதின் யோர் கண்ட்ரோலோ அதுக்கு யூ மஸ்ட் கிவ் யுவர் பெஸ்ட் எஃபர்ட். எது வந்து பியாண்ட் யோர் கண்ட்ரோல்னு டிட்டர்மின் பண்ணிட்டீங்களா, அதை அந்த நிமிஷமே ட்ராப் பண்ணிடணும் மைண்ட்ல இருந்து. யூ ஷுட் நாட் பாதர் அபவுட் இட். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக் கேர் பை இட் செல்ஃப். கிளியர்? இது வந்து நான் என்னோட லைஃப்ல நான் பாய்க்கக்கூடிய ஒரு சீக்ரெட்னா வந்து எப்போ எனக்கு ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன், ஒரு சேலஞ்சிங்கான மூமெண்ட் வருதோ நான் இப்படி தான் தராசு வச்சு நான் பார்ப்பேன். இது வந்து என்னோட கண்ட்ரோல் உள்ள ஒரு விஷயமா, பியாண்ட் மை கண்ட்ரோலா? அப்போ விதின் மை கண்ட்ரோல் ஐ வில் ட்ரை டு டூ த பெஸ்ட். ஐ வில் கெட் பெஸ்ட் அட்வைஸ் டு ட்ரை டு மேனேஜ் த சிச்சுவேஷன் பெட்டர். இஃப் லெட்ஸ் சே இஃப் இட்ஸ் பியாண்ட் மை கண்ட்ரோலா, அந்த நிமிஷமே தூக்கி போட்டு போயிடுவேன். புரியுதா? அண்ட் வெரி ஆஃபன் நம்ம லைஃப்ல வந்து பியாண்ட் அவர் கண்ட்ரோல் உள்ள விஷயத்தை தான் நம்ம ஏதாச்சும் போய் நோண்ட பார்ப்போம். சூப்பர்மேன் மாதிரி ஏதாச்சும் மாற்றலாம், மேற்கே கிழக்கே உதிக்கிற சூரியனை வந்து மேற்கே ஒதுக்கி வைக்கலாம், அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சரியா? ஸோ அதனால வந்து விதின் யோர் கண்ட்ரோல் என்னவோ அதில் வந்து ஃபோக்கஸை கரெக்டாக வைங்க, லைஃப் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கேன் ஐ மூவ் டு த ஸ்லைட்? நம்ம மிஸ்டர் வினோத் இதே முடிக்கிறதுக்கு முதல் ஏதாச்சும் ஒரு ரெண்டு கேள்விகள் இருந்தால் யூ கேன் புட் இட் இன் a chat box. Okay, hold on. Time permits, then I can go on. Okay, so you can start sharing, no problem. Okay, so இது என்னோட tools. Okay, yeah, no I can't see anything. Okay, go to the first go to the fourth slide. Next. Okay. Now first one வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என் லைஃப்ல பாய்க்கிற அஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து just hang on. Back. Can you go back to the affirmation first one? Need to go back, bro. Okay, just leave it here. Okay. See, இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன்னா சொல்கிறேன்னா வந்து இதெல்லாம் கேட்டிருப்பீங்க நிறைய பேர், ஆனால் லைஃப்பில் அதை வந்து அப்ளை பண்ணுறீங்களா, அதான் கேள்வி இப்போ. அண்ட் சரியான அஃபர்மேஷன் செய்யறதும் இன்னொன்று இம்பார்ட்டண்டான விஷயம், அதை வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் செய்யணும். என்ன காரணம்னா இது வந்து பை யோர் கான்ஷியஸ் டிசிஷன், உங்களோட கான்ஷியஸ் டிசிஷனால யூ ஆர் ஆக்சுவலி ஷேப்பிங் அப் யோர் மென்டல் செக்டர். நம்ம அதை சொன்ன ஆரம்பத்தில் அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் வந்து 70% சொன்னால அதுக்கு அசீஸ் பண்ணக்கூடிய, அதுக்கு பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய, உங்களோட டீப்லி உங்களோட சப்கான்ஷியஸை ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து அஃபர்மேஷன்ஸ். இது வந்து ஹஸ் பீன் ஷேர்ட் பை மெனி ஆஃப் த சக்ஸஸ் குருஸ் அண்ட் ஆல் தட். பட் அதை கரெக்டாக நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்களா, அதான் முக்கியம். ஓகே, ஸோ இந்த 3 அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே, நான் அதை ஒன்று கோத்ரூ பண்ணுறேன். இது நான் பர்சனலி பைக் இருக்குது. Okay, so later I can even post this to Mr. Vinod. Maybe you can share it in your group. You can print it out in color and paste it, laminate and paste it in your room. So what I do is every day after I wake up, get showered, morning I will say this, and evening also I say it after my shower. Night தூங்க போறதுக்கு முன்னாடியும் அந்த ஒரு affirmation நான் செஞ்சிடுவேன்.
ஓகே, அது செய்யறப்ப ஃபீல் பண்ணி செய்யறப்பே அதோட ஃபீல் வந்து வேறையா இருக்கும். அண்ட் ஐ பிலீவ் a lot of transformation has taken place after that. Okay, go to the next one bro. Thank you. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓ இட்டர்னல் எனர்ஜி. இது வந்து அந்த அந்த பிரபஞ்ச சக்தி அப்படி கேட்குற மாதிரி. ஓ இட்டர்னல் எனர்ஜி அவேக்கன் விதின் மீ, கான்ஷியஸ் வில், கான்ஷியஸ் வைட்டாலிட்டி, கான்ஷியஸ் ஹெல்த், கான்ஷியஸ் ரியலைசேஷன். குட் வில் டு ஆல்ன்றப்ப நான் கையை எப்படி வச்சிருவேன். குட் வில் டு ஆல், குட் ஹெல்த் டு ஆல். ஏன்னா நம்மளோட பிளெஸிங்கில் நம்மளுக்கு மட்டும் கேட்கக்கூடாது, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் கேட்கணும். குட் வில் டு ஆல், குட் ஹெல்த் டு ஆல், ரியலைசேஷன் டு ஆல். இட்டர்னல் யூத் ஆஃப் பாடி மைண்ட் அபைட் இன் மீ ஃபார் எவர் ஃபார் எவர் ஃபார் எவர். இதை வந்து 3 தடவை சொல்லுவேன். இட்டர்னல் யூத் ஆஃப் பாடி மைண்ட் அபைட் இன் மீ ஃபார் எவர் ஃபார் எவர் ஃபார் எவர். இட்டர்னல் யூத் ஆஃப் பாடி மைண்ட் அபைட் இன் மீ ஃபார் எவர் ஃபார் எவர் ஃபார் எவர். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன். ஓகே, கோ டு த நெக்ஸ்ட். இது வந்து another success guru, Bob Proctor. இவரோட வீடியோஸ் நிறைய இருக்கு, யூ கேன் வியூ இன் யூடியூப். இதை சொல்றப்ப இதோட அர்த்தத்தை புரிஞ்சு நீங்க சொல்லணும். ஓகே, ஐ ஆம் so happy and grateful சொல்றப்ப நீ ஹாப்பி ஆயிரணும், கிரேட்ஃபுல் ஆயிரணும். I am so happy and grateful now that everything in my life is moving forward in harmony with God's laws. I engage in exceptional thinking to achieve extraordinary results. I am continuously upgrading my self-image to reflect the person I truly want to be. In the time உன்னோட ideal self நீ வந்து image பண்ணணும். Okay, imagine பண்ணணும். I continuously stretch myself to create a life that is above and beyond anything I have experienced in the past. இந்த ஒரு லைன் வந்து நீங்க நினைக்காத ஒரு வாழ்க்கையை வந்து ஃபியூச்சர்ல உருவாக்கும். கடைசி வந்து I am getting rich in every way and that in doing so I am making others rich and conferring benefits on all. இதோட லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா it perfectly fits for life insurance business. அந்த லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா it fits in perfectly for those of you who are recruiting and you are sharing the richness with the people whom you recruit. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான லைன்ஸ். இட் இஸ் மை சஜஷன்ஸ் டு யூ ஆல். ஓகே, தயவு செஞ்சு இதை பிரிண்ட் பண்ணி உங்களோட லைஃப்பில் வந்து இனிமேல் இதை ஒரு பாட்டாக வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது வந்து யாரெல்லாம் வீக்காக இருக்கீங்க, யாரெல்லாம் சம்டைம் ஃபியரில் இருக்கீங்க, சம்டைம் ஒரு டூ ஷாயாக இருக்கீங்க, அல்லது வந்து லோ செல்ஃப் எஸ்டீமில் இருக்கீங்களோ, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு இது இந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட பேசிக் சக்ராஸோட ஒரு லொக்கேஷன். ஓகே, மூலாதாரத்துலேருந்து சஹஸ்ரம் வரைக்கும். அப்போ இந்த ஐ எம் சேஃப் சொல்கிறப்ப உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து மேபி யூ கேன் பிளேஸ் இட் அட் த பேக் ஆஃப் யுவர் ஸ்பைன், லோவஸ்ட் பேக் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்பைன். அதை வச்சுட்டு நீங்கள் தொட்டுட்டே நீங்கள் சொல்லலாம் ஐ எம் சேஃப், ஐ எம் சேஃப். மேபி ஒரு 10 தடவை 20 தடவை சொல்லலாம், பிரச்சனை இல்லை. மினிமம் ஒரு 3 தடவையாச்சும் சொல்லணும் ஐ எம் சேஃப், ஐ எம் சேஃப், அந்த இடத்த தொட்டுக்கிட்டே. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரைவேட் ஏரியா. ஓகே, ஐ எம் கிரியேட்டிவ், ஐ எம் கிரியேட்டிவ், ஐ எம் கிரியேட்டிவ். தென் ஆன் யோர் பெல்லி பட்டன், வயிறு கிட்ட ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஸ்ட்ராங். அதை ஃபீல் பண்ணுறப்ப நீங்கள் அந்த ஸ்ட்ராங்னு அந்த வார்த்தையை ஃபீல் பண்ணணும். ஓகே, ஐ எம் ஸ்ட்ராங் 3 தடவை சொல்லிட்டீங்களா? ஹார்ட் பகுதியில் வச்சு யூ மஸ்ட் சே ஐ எம் லவ்ட், ஐ எம் லவ்ட், ஐ எம் லவ்ட். லவ் பண்ணுறப்ப அந்த லவ்வோட ஃபீலிங்கை கொண்டு வாங்க. ஓகே, கழுத்து பகுதி விஷுத்தி, இதை செய்யறப்ப நீங்கள் வந்து ஐ எம் எக்ஸ்பிரசிவ், ஐ எம் எக்ஸ்பிரசிவ். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ரெசிவாக இருப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறதை பேச மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே அடக்கிக்கோங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்பிரசிவ், ஐ எம் எக்ஸ்பிரசிவ், ஐ எம் எக்ஸ்பிரசிவ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நெத்தி பொட்டில் வச்சு ஐ எம் கனெக்டட், ஐ எம் கனெக்டட், ஐ எம் கனெக்டட் சொல்லுங்க. அப்புறம் தலை உச்சியில் வச்சு ஐ எம் டிவைன், ஐம் டிவைன், ஐம் டிவைன், ஐம் டிவைன் சொல்லுவோம். இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி டைமில், அதாவது ஈஸியாக நம்மளோட மைண்ட் வந்து ஓடி போகலாம் அல்லது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகலாம், இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் வந்து ஒரு பெரிய மருந்தாக இருக்கும். ஓகே ஓகே, மூவ் நெக்ஸ்ட். இந்த அஃபர்மேஷனோட சேர்த்து ஒரு நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த செஷன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சஜஸ்ட் 3 books to you all. ஓகே, ஒன்று ஆன்லைனில் வாங்கி படிக்கலாம். தயவு செஞ்சு இதுக்கு முடிஞ்சால் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய வேஸில் ஆன்லைனில் யூ கேன் பர்ச்சேஸ் த புக், கெட் த ஹார்ட் காப்பி. ஓகே, மூவ் நெக்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ். ஓகே, பை ஜேம்ஸ் கிளியர். எப்படி வந்து ஹேபிட்ஸ் வந்து சின்ன சின்ன லெவலில் வந்து நம்மளோட லைஃப் வந்து பெரிய லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு. ஓகே, இதை நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இட் இஸ் அன் அமேசிங் புக் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் பை லாட் ஆஃப் பீப்புள். ஓகே, செகண்ட் ஒன். ஓகே, இது வந்து இன்னொரு அமேசிங் புக். ஓகே, அமேசிங் புக். இது வந்து நான் ஏஜென்டாக இருக்கிறப்ப வாங்கினது. இது நான் என்ன காமிக்கிறேன், இங்கே இருக்குது தெரியுதா? சக்ஸஸ் த்ரூ அ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட்.
இந்த கிளெமெண்ட் ஸ்டோனோட ஸ்டோரியை தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. வெரி மச் ரிலேட்டட் டு லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். யார் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இருக்கீங்களோ மஸ்ட் நோ அபவுட் கிளெமெண்ட் ஸ்டோன். ஓகே, இது எப்படி எந்த சிச்சுவேஷன்லையும் இந்த PMAன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், இதை எப்படி நீ மெயின்டைன் பண்ணலாம், ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷனில் எப்படி நீ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்ளை பண்ணலாம். இதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. அது வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நிறைய ஸ்டாரிஸ், நிறைய ஒரு டெஸ்டிமோனியல் அதில் இருக்கும். ஓகே, இதை வாங்குங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன். ஓகே, இது பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, இது பை டாக்டர் ஜோசப் மர்ஃபி. இது ஆல்சோ வெரி வெரி பவர்ஃபுல் புக் டு ஃபைன் டியூன் யோர் ஓன் லைஃப். நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் அகெயின்ஸ்டாக நம்மளுக்கு நடக்கிறதுக்கு காரணம் வெளியே எங்கேயும் இல்லை. ஆக்சுவலி நம்மளோட சப்கான்ஷியஸ் இஸ் ப்ரோக்ராம் இன் சச் வே. நம்ம தேவையில்லாத நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்கோம் பேக் ஆஃப் அவர் மைண்ட். அதை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது, அதை எப்படி கிளியர் பண்ணுறது, கர்மிக் கிளியரன்ஸ் இது மூலிமா செய்யலாம் ஆக்சுவலி. ஸோ இந்த புக்கையும் தயவு செஞ்சு வாங்கி படிங்க. ஏதாச்சும் ஒன்றாச்சும் வாங்கி படிங்க தயவு செஞ்சு, கெஞ்சி கேட்குறேன். ஏன்னா இந்த MCO பீரியடில் சம்திங் குட் வில் டேக் பிளேஸ் இன் யோர் லைஃப். பிகாஸ் லைக் ஐ சே 70% இஸ் அபவுட் யோர் இன்னர் ஒர்க் யூ டூ. The moment you create the inner quality, naturally your external life will be full of quality. Okay, so move next. Done, okay, clear the slide bro, thank you. Okay, இதோட சேர்ந்து இன்னொரு டூல்ஸ். ஓகே, இன்னொரு சிம்பிளான டூல்ஸ். உங்களோட பொட்டென்ஷியலை நீங்கள் அறியணும், உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், உங்களோட எந்த லெவல் பெரிய லெவலுக்கு நீங்கள் போகலான்றது நீங்களே உணரணும். அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் டெய்லி செய்யணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. வெறும் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் யூ ஜஸ்ட் நீட் டு அப்சர்வ் யுவர் பிரெத். Okay, sit wherever you are comfortable. You can sit anywhere where you feel comfortable, where you feel at peace, any part of your house. You just sit down quietly, maybe just put a mat or what. Quiet உட்காந்துட்டு sit up straight and just focus. Do your normal breathing. Just focus on your breath. How the breath is coming in and how the breath is going out. Just fix your mind on it. Naturally within 20 to 30 days உங்க மைண்ட்ல உள்ள கார்பேஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போயிடும். அந்த இன்னர் சேட் சொல்லுவோம்ல, அந்த சேட் அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் உங்க மைண்டில் அகப்படாத விஷயங்கள் எல்லாம் அகப்பட வரும். நீங்க அப்சர்வ் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ண பார்ப்பீங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? இது ஒரு பெரிய கிளாரிட்டி நடக்கும். இது நான் பர்சனலி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து, நிறைய பேர் பர்சனலி என்கிட்ட அந்த டெஸ்டிமோனியல் அனுப்பியிருக்காங்க, ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம ஏன்னா நிறைய பீப்புள் கூட டீல் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிருக்கோம். நம்மளோட இன்ஜின் லாங் டேர்ம் ஓடணும்னா நம்ம ஸ்டேபிளாக காமாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ யூ கேன் டூ எனி திங் யூ வாண்ட் இன் த ஹோல் டே, பட் டேக் திஸ் 10 minutes ஃபார் யோர் செல்ஃப். இஃப் யூ ஃபீல் லைக் டூயிங் ஃபார் 15 minutes, go carry on. 20 minutes, carry on. But minimum 10 minutes. If you want to do it in the morning, if you are a morning person, do it in the morning. If you are a night person, no problem. Before you retire to bed night, you just sit down 10 minutes, just calm down. ஒன்றும் திங்கிங் இல்லை, ப்ரோக்ராம் பண்ணுறது, பிஸ்னஸை பற்றி நினைக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் சிட் டவுன், ஃபோக்கஸ் ஆன் யூர் பிரெத். மைண்டு திருப்பி ஓடிடுச்சா, திருப்பி ஃபோக்கஸ் ஆன் யூர் பிரெத், அவ்வளோதான். உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பெரிய அளவில் பார்ப்பீங்க. இதை யாரெல்லாம் செய்யறீங்களோ, என்னோட விஷ் நீங்கள் இந்த நாடளவில் தெரியக்கூடிய ஒரு பெரிய லைஃப் இன்சூரன்ஸ் பர்சனாக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு லீடராக கண்டிப்பாக மாறி வருவீங்க. ஓகே, இது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, நிறைய குருஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நிறைய மாஸ்டர்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இதை தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த காலகட்டத்தில் நம்ம சொன்ன மாதிரி more cases online, more cash on the way, and manage your cash orderly. ஓகே, அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இது ஒரு டேக்லைன் இருக்கு, வின்னர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரியேட்டட் இன் அட்வர்சிட்டிஸ். இது எழுதிங்க, வின்னர்ஸ் ஆர் ஆர் ஈவன் சாம்பியன்ஸ் கூட சொல்லலாம். நீங்கள் சாம்பியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரியேட்டட் இன் அட்வர்சிட்டிஸ், நெவர் இன் அன் ஐடியல் சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீ ஜெயிச்சிட்ட, அதுக்கு வேல்யூவே இல்லை. சிச்சுவேஷன் டஃப்பாக இருக்கிற டைமில் நீ ஜெயிச்சு வந்தனா தான் உனக்கு வின்னர்னு பட்டம் இருக்குது, ஒரு சாம்பியன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சுல்தானோட மகனை கூப்பிட்டு யாருமே வாழ்க்கையில் சாதிச்சிட்டேங்க சார் அப்படின்னு யாரும் மாலை கூப்பிட்டு போகிறதில்ல. ஆனால் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் இதில் நிறைய பேர் அந்த மாலையை வாங்கியிருக்காங்க. காரணம் என்ன?
அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸில் தான் நீ வந்து சாம்பியன் ஆகலையான்னு நீ காமிக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைமில் வந்து இன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் நீங்கள் வெளியாக்கினா நீங்கள் தான் ட்ரூ சாம்பியன். அப்போ நம்ம வேர்ல்ட் வைட் வந்து எஸ்பெஷலி ஃபார் இந்துஸ் வந்து நம்ம ஸ்ரீராமரை வந்து கும்பிடுவோம். ஆமாவா? ராமர் பக்தர் நிறைய பேர் இருக்கீங்க, ஹனுமான் பக்தர்லாம் இருக்கீங்க. அப்போ ராமரை நம்ம கும்பிட்றதுக்கு என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு நான் நோண்டி பார்த்தா ராமர்கிட்ட எந்த ஸ்பெஷாலிட்டியும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் லைஃப் பிறந்து வந்ததுலேருந்து ஃபுல்லாக பிரச்சனை தான், ஃபுல் ஆஃப் ட்ரபிள்ஸ். அவர் பட்டம் சுட்டுற டைமில் ஏமாற்றி தம்பிக்கு கொடுத்து பல பேர் கோல் சொல்லி இப்போ காட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த வனவாசத்துலேயும் பல பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒய்ஃப் கூட இருக்க வேண்டிய டைமில் ஒய்ஃபை கடத்திட்டு போயிடுறாங்க. கிட்னாப் கேஸ் வேறு. அந்த கிட்னாப் கேஸையும் தாண்டி அதுக்கப்புறம் திருப்பி வந்து பல பழி சொற்களை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒய்ஃப் அங்கே போயிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரியாமல் 2 பிள்ளைங்க வந்துருக்கு. கடைசியில் அந்த 2 சொந்த பிள்ளைங்க கூடயே வந்து பொசிஷன் டு ஹேவ் அ வார். அதில் தோற்று போய் கடைசியில் ஒய்ஃபை வந்து பார்க்காத நிலையில கூடி அவங்க கடைசியாக பார்க்காம அவங்க வந்து இறந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு டோட்டல் டேமேஜான லைஃப் தெரியுமா ஸ்ரீராமருக்கு. இந்த டோட்டல் டேமேஜான ஸ்ரீராமரை, லைஃப் டேமேஜான ஸ்ரீராமரை ஏன் நம்ம வணங்குறோம், ஏன் நம்ம மரியாதை கொடுக்குறோம்? என்ன காரணம்னா இந்த எல்லா அட்வர்சிட்டிஸ்லையும், இந்த எல்லா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லையும் he showed the best quality of himself. He was never shaken up by any of these unfavorable situation. அவரோட நெகட்டிவ் குவாலிட்டியை இந்த எந்த சிச்சுவேஷன்லையும் காமிக்கல. அவர் எல்லா சிச்சுவேஷன்லையும் அவர் ஒரு நல்லவனாக தான், நேர்மையானவனா, பொறுமையானவனாக இருந்தார். அந்த ஒரு குவாலிட்டினால தான் இன்னைக்கு ஹோல் வேர்ல்டு வந்து ஸ்ரீராமருக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். அடியனுக்கு வந்து 2019 வந்து வாய்ப்பு கிடைச்சி அயோத்திய மண்ணை வந்து கால் வச்சு ராமர் பிறந்த மண்ணை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு. அப்போ யோசிச்சு பார்த்தா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பல நூற்றாண்டுகள், பல யுகங்கள் கடந்து வந்து ஒரு பேரை பற்றி நம்ம வாய்க்கிறோம், பேசுகிறோன்னா வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி தட் பர்சன் ஹஸ் ஷோட். ஸோ இந்த பேண்டமிக் டைமில் வந்து வாட் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி யூ ஆர் கோயிங் டு ஷோ டு யோர் செல்ஃப், டு யோர் ஃபேமிலி, டு யோர் டீம். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வெற்றி நிச்சயம். எல்லாரும் சிறப்பாக நல்லபடியாக செய்யணும். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோன்னு நினைங்க. யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் ஒரு ஆளுக்கு கால் பண்ணி பேசுங்க. We are here to support each another. Okay, with divine blessing I wish you all the very best, and thanks to Vinod for given me the opportunity to share my thoughts. Okay, God bless you all. Thank you guys.